முதலீட்டாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்றைக்கி நிஃப்டியை நல்லா வச்சு செஞ்சு விட்டாங்க. நம்ம ராபர்ட் கியோஸ்கி சார் சொன்னது நடக்குமா அப்படிங்கிறதான் இப்போ பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. கரெக்டாக இந்த பேட்டர்னுக்குள்ளே இருக்காப்புல. இப்போ என்ன அப்படின்னா, இப்போ இன்றைக்கி டேட்லலாம் பார்த்திங்கன்னா அருமையான ரெக்கவரி. கிட்டத்தட்ட 24,473லேருந்து 24,735 வரைக்கும் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட 300 பாயிண்ட்டுக்கு மேலே நமக்கு ரெக்கவரி. அப்படிங்கும்போது இது ஒரு ஷார்ட் டேர்ம் கவரிங்கா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. அதுவும் இல்லாமல் ராபர்ட் கியோஸ்கி சார் சொன்ன மாதிரி அதில் பாதாளத்தில் போகுமா ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. இருந்தாலும் நம்ம தொடர்ந்து எஸ்ஐபி முறையில் இறங்கும்போது போட்டுக்கிட்டே வந்தோம் அப்படின்னம்னா ஏறும்போது லாங் டேர்மில் நம்மளாலையும் சக்ஸஸ்ஃபுல் பண்ண முடியும். அதே மாதிரி இன்றைக்கி கோல்டும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு இன்க்ரீஸ். கிட்டத்தட்ட 2.5% கோல்டு ஹையில் நின்றுருக்கு. இப்போ ஷேர் மார்க்கெட் இறங்குனதுக்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா, இஸ்ரேல் ஈரான் மேலே குண்டு போட்டிருக்காங்க. இப்போ அது ஒரு முக்கியமான காரணமாக இருந்தாலும் குண்டு போட்டாலே ஆட்டோமேட்டிக்காக கோல்டை பிடிச்சி ஏற்றி விட்டுறாங்க. அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியும்? இன்றைக்கி நம்ம சேனலோட வேல்யூ பிக் பார்த்திங்கன்னா இந்த பிந்தியா டெலிலிங்க்ஸ் தான். இதோட புக் பிஇ ஸ்டாக் பிஇ பார்த்திங்கன்னா 9.8, இண்டஸ்ட்ரி பிஇ 24.4, பிஇ ரேஷியோ 10.9, 5 இயரில் 9, 10 இயரில் 8. எப்படி பார்த்தாலும் இது நமக்கு இன்றைக்கி டேட்டில் வேல்யூ பிக் தான். ஓகே, மற்றொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி.